நீங்கள் வெளில பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில் எனக்கு ஒரு சிறப்பாக ஒரு பரிசு கிடைத்திருக்கு. யாராவது ஸ்ப்ளெண்டர் கீ மிஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்ப்ளெண்டர் சாவி, அந்த ஸ்ப்ளெண்டர் சாவியில் ஒரு பேர் ஒன்று போட்டிருக்கோம், அதை பேர் சொல்லி வாங்கி போடுங்க கரெக்டாக. ஸ்ப்ளெண்டர் கீ யாராவது மிஸ் பண்ணியிருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. துவக்க ஆட்டக்காரர்களாக யார் என்று பார்க்கிறோம். 12th மேன் எங்க இருந்தாலும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 12th மேன் கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம், வேர்வை சிந்தி வகிச்சிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகே, மேலே நான் சேர் கொடுக்க போறேன் செல்லாதானா? ஓகே, லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அருண். To present this award, it is Nagaraj, the senior most person of Saidapet, above 45 good eligible. ஆமா, MS1 toss 1, choose 2, bowl first. 12th man, ரெண்டு டீமே வந்துட்டீங்களா? இன்னும் MS1 வந்த மாதிரி தெரியலையா? டாக்டர்ஸ்ல வந்தா டாக்டர்ல வந்தாப்பா, என் ENT சர்ஜன் வந்துட்டார். வாங்க. அப்பா சின்னது கொஞ்சம் வாப்பா. ஓகே, இந்த போட்டியின் கமெண்டேட்டராக பாபு அவர் உள்ள வர்றாரு. பாபு சரியான பால்பா. அரவிந்த் நல்ல பவுலர். ஆக்சுவலா ரன் அவுட்டா ஒரு ரன். நல்ல ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப், 4, 4 ரன்னு. பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஆன அரவிந்த் பிரதர்ஸ் அப்படியே உங்க 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடோட ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? போட்டோ எடுக்கணுமா? 15 பேரும் வந்துருங்க, ஜெர்சி போட்டுடுவாங்க. அப்படியே ECC நீங்களும் வந்து அப்படியே 15 பேர் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்கன்னா போட்டோ செஷன் முடிச்சுக்கலாம். சரியான அடிப்பா, 4 ரன் போகுமா? நல்ல ஃபீல்டிங். 1, 2, 3 ரன் அவுட்டா? இல்ல, நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங் தான். நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ். சரியான ஷாட்பா. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா முடிஞ்சிருக்கு. பவுண்டரி ஃப்ரம் பாலா. சரியான பேட்ஸ்மேன் அவரு. ஓ, இன்னும் ஒரு பால் இருக்காம்பா. இது வரைக்குமே எக்ஸ்பென்சிவான ஓவர்ஸ் தான். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர், அரவிந்த் வெர்சஸ் பாலா. நல்ல கம்பேக். ஓவர் நீண்டினார். ஒரு ஓவர் முடியல. நீ கை 13 ரன்னு. நல்ல ஓவர் தான் இது. டாக்டர்ஸ் 11 அவங்களுக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க, 2 பவுண்டரி. அடுத்த போலர் அரவிந்த் பிரதர்ஸ். சூப்பர்ப்பா, செம்மையா இருக்கு உங்களை பாக்கிறதுக்கு. அப்படியே எங்களை பாக்கிறதுக்கு அப்படியே வாங்க. அப்படியே 15 பேரும் வந்துருங்க, ஜெர்சியோட வாங்க. ECC நீங்களும் கொஞ்சம் அப்படியே 15 மெம்பர் ஸ்குவாட் ஜெர்சியோட வந்துருங்க. அடுத்த போலர் நிதிஷா. நிதிஷ்
ஃபர்ஸ்ட் பாலே வாம் வெல்கம் பா. பவுண்டரி 4. 4 ரன் வச்சிருக்காங்க. ஹலோ, செக் செக் செக். மட்டன் பாலா, மட்டன் பிரியாணினா ஊரே விட்டுருவான்பா. அன்னைக்கெல்லாம் வந்து பிளேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக பிளேட் அடிக்கலாம். 3வது பிளேட்டு அரவிந்த். ஆஹா, பிளான்லாம் இல்லை. அவனுக்கு மட்டன் பிரியாணினா பிளான் கன்ஃபார்ம் அவனுக்கு ஏங்கிறாங்க. ஓகே ஓகேப்பா, எல்லாம் நம்ம பசங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் முடிஞ்சது வேலை. நல்ல ஒரு பந்து வச்சு நல்ல ஒரு ஆல்ரவுண்டுப்பா. இசிசி பின்ட்டு நான் சாதுகமாக போய் சொல்லிட்டு வந்தேன், இந்த பிளேயர் எடுக்கலான்னு. எங்க மோகன் மட்டன் பாலா. நல்ல ஒரு அடிப்பா, கேட்ச் ஆக வாய்ப்பா. அகைன்ஸ் ரெண்டு போடுவாரு, கேட்ச் ஆக வாய்ப்பா, அவுட்டுப்பா. அகைன்ஸ் ரெண்டு பாடு. ஆக்சுவலா அந்த இடத்துல டிராவல் ஆக ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய பிக் ஹிட்டர்னால அடிக்க முடியாது. செல்லா, சுரேஷ், அந்த மாதிரி பிக் ஹிட்டர்ஸ்னால தான் அந்த மாதிரி இடத்துல அடிக்க முடியும். ஃபீல்டர் நேம் ஹரிஷ். அப்படியே ஸ்டேஜ்ல ஏறிடுங்க மிஸ்டர் பன்னீர். அப்படியே ஸ்டேஜ்ல ஏறிடுங்க. போட்டோ எடுத்து அப்படியே திரும்பி போயிடுங்க. திரும்பி யாரையும் பார்க்கணும். சாப்பாடு அதெல்லாம் ஓகே, வாங்கி வந்துருங்க. எனக்கு சேர்த்து வாங்கி வந்துருங்க. வெற்றி பெற்ற அரவிந்த் ரோஸ் அணியினருக்கு விழாக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். எங்கேயும் போகிற தமிழா இங்கே இருக்கணும். அப்ப மேட்ச் இசிசி டீமா எங்கேயும் போயிருங்க, இங்கே இருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ரோஹித், சைதாப்பேட் அணியை சேர்ந்த ரோஹித். இல்லை சைஸா பற்றி போட்டுட்டானுங்க அவனுங்க, அதெல்லாம் எழுதிட்டானுங்க எல்லாரும். நாளைக்கு முறையில் வந்து தலையை ஒஞ்சிட்டானுங்க 2 பேரும். சீனியர்ஸே வேணாம் எங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ் வச்சு அப்படின்ட்டு. இவன் என்ன ஆடுவான்னு அவனுக்கே தெரியாதுப்பா. நோபால், இதற்கிடையில் அகலப்பந்து ஃபீல்டு இருக்கா நடுவில் ஆர்கனைசர்ஸ். நோபால் சொல்லிட்டேன், பதான் சொன்னானோ. ஐயோ, இந்த டாக்டர் நிக்க வச்சு அம்பேர் இவனோ தான் வருவாங்க. இந்த ஃப்ரீ, இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் அதை ஃபேஸ் பண்ற ரோஹித். கேட்ச்னா இருக்காது. 2 பேரும் ஒரே டீம் ஆட பசங்கப்பா. போலிங் போறவரும் பேட்டிங் ஆடுறவரும் நிதிஷ் அண்ட் ரோஹித் ஒரே கிரவுண்ட்ல டெய்லி ஆடுவானுங்க. சுரேஷ் சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர். இந்த டோர்னமெண்ட் சொல்ல சென்னையில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு ஆட்டக்காரர். ஒரு நல்ல கிளீனா மேட்ச் எடுத்துட்டு போவாரு. மேட்ச் தான் சுரேஷ் 4 பார்த்தாரு. நான் சொன்னேன்ல, மேட்சுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ண வைப்பேன். ரொம்ப எக்ஸ்ட்ராஸ்லாம் எஃபர்ட் போட்டுலாம் ஆடுறது கிடையாது. பிசிசி அணியின் இப்போ தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. லிவி வந்து பனி சுமையின் காரணமாக பொறுப்பு வந்து அவரு தலையில வச்சாரு. எஸ்கேப் போடுறாங்க. நல்ல ஒரு அடி, காத்த வாய்ப்பா. கலக்கிட்டலாம் பிடிச்சி வந்த அடுத்த பேட்ஸ்மேன் யார் தெரியல. நல்ல ஒரு அடி, காத்த வாய்ப்பா. கலக்கிட்டலாம் பிடிச்சி வந்த அடுத்த பேட்ஸ்மேன் யார் தெரியல. வெற்றியில் ஓவர். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 21. அம்பேர் தாங்கண்ணா. ஓவர். அடுத்த பேட்ஸ்மேன் ரஞ்சித். பந்து வீச்சாளர் ராம்.
ஆஹா நல்ல ஷாட்டுங்க அது. ஒன்றா இரண்டா பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. நல்ல ஒரு பேட்டிங் சுரேஷ். ஒன்றா சுரேஷ் அவர்கள் ஆட ஆட அவங்க டீம்ல பேசுறாங்களோ இல்லையா, ரொம்ப நேரம் பேசுறாரு பாபு. அவர் பேசிட்டே இருக்காரு. ரீசெண்ட் டைம் நல்லா ஆடிட்டுவாப்பா. ஆடுறவங்க எப்பவுமே பாராட்டணும்ல, ஆடாதவங்களே பாராட்டணும். எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, அதுதான் பார்க்க முடியல. ஒரு சுதுசு பாத்தீங்களா, எல்லாம் சொல்லி ஆடுவாப்பா. பிஆர் பேட்ஸ்மேன். ஓகே, நங்கநல்லூர் சேர்ந்த ஒரு பிளேயரு ரஞ்சித். இவ்வளோ நல்ல ஒரு ஆட்டக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. காற்று காற்று ஒரு நல்லா அடிக்க ஆரம்பிச்சு, அதனால தான் சுதீஷை பதிவு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேப் ஷாட் பா. ஒன்றா இரண்டா சுரேஷ் எல்லாம் கண்ண முன்ன ஓடுவாப்பா. நல்ல ஒரு ஷாட்டிங். இதுவும் ரெண்டா வாய்ப்பா. லிவி ஓவராப்ல இல்ல ஒண்ணு லிவி இதெல்லாம் முடியாதுங்க. நீங்கன்னா பேட்ல மெல்டாவது பேட்ல ஆடிட்டே இருக்காங்க. ஒரு ரன்னு. நல்ல ஒரு தடுப்பாட்டங்க, சூப்பரா ஆடிட்டுருக்காங்க. ஒன்றா இரண்டாவது தெரியல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா இருக்காங்க. மிஸ் பண்ண ஓடிட்டாங்க. என்ன ரெண்டோட வாய்ப்பா, அங்க ரெண்டோட வாய்ப்பா, அங்க அவுட். நாங்க இங்க அடிப்பாங்க பார்த்தா அங்க அவுட் பண்ணிட்டாங்க. என்ன எம்எஸ் கீப்பிங் பார்த்தா அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண கலை. ஓவரா 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 3 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை. 3 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை. எண்ணிக்கை 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 வெயிட் பண்ணுங்க 31 at the end of 3 overs the team score is இதோ மணி மைந்தன் புதல்வன் ஆர்கனைசர் ரியல் ஸ்பெஷலிஸ்ட் பவுண்டரி ட்ராக் ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்லாத அது கணேசன் தான். கேப்டன் டாக்டர் லெவன் அணியை சேர்ந்த கேப்டன் அவர்கள் சிறந்த ஒரு எல்லாம் ஒரே ஐட்டா வராங்க. ஒருத்தர் மட்டும் தான் ரஞ்சித் மட்டும் கொஞ்சம் பல்கா வந்தாப்ப, மற்றெல்லாம் ஒரே மாதிரி வாங்க. இந்த அபா 30-32 பார்த்தாலே குஞ்சிரான ரெண்டு பேரும் ஆக்ஷன்ல நிமிந்தே பார்க்க மாட்டாங்க. சுரேஷ் அப்படி ஃபிட் ஆகிறாப்புல, நம்மலாம் இப்போ நம்ம ஃபேஸை பார்த்தாலே குஞ்சிரான 100 ரூபாய் வச்சுக்கலாம். எங்க டீம் அபோ 35 ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரும். ஆனால் அடுத்த மேட்ச் செய்வோம் கண்டிப்பா. நாங்க செய்யறோமோ இல்லையோ ஸ்மால் பாய் செய்யறோமோ என்ன காத்து அரவிந்த் நல்ல ஒரு தடுப்பாட்டுங்க. மட்டன் பிரியாணி அரவிந்த் ஃபோன் பண்ணி மட்டூர் அதெல்லாம் இல்லை. மட்டன் பிரியாணி இருக்கா? இருக்குடா, ஆனால் கன்ஃபார்ம் 3 days லீவ் நோ ப்ராப்ளம் எடுத்துலான்னு பட்டு பிரச்சனையே கிடையாது. நல்ல ஒரு பார்த்து அவன் தூங்கல பாவன் கிரவுண்ட்லேயே இருந்தாங்க 2 நாளா. பாவம் வெயில் வேற அதிகமா இருந்தது. சுதிசே நீ தான் பிச்சு போட்டு ஊட்டின, நேற்று ஊற்றி முடிச்சாச்சு எல்லாம். அகலப்பந்து நல்லா ரீட் பண்ணி அழகா ஆடுறாங்கப்பா. டாக்டர்ஸ் 11 MS 11 சந்திச்ச அணியில் பயங்கரமா இருக்காங்க பேட்டிங். எனக்கு 2 நாளா ஒன்னா சாண்டி ரொம்ப ஸ்லோவா வராரு.
அதனால ஃபாஸ்டா வான்னு சொல்லிட்டு ஒரு கால் ஒன்று வருது. என்னோட வைப்பா நல்ல ஒரு கீப்பிங்பா. கலகிட்டு இருந்து நல்ல ஒரு அப் டு கீப்பிங், நல்ல ஒரு சென்னையில் ஒரு சிறந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு கேட்சா வாய்ப்பா. இப்பதான் சொல்லிட்டோம்னா எல்லா கீப்பருக்கும் ஒரு சிறிய தடுமாறுவாங்களே, அந்த மாதிரி தான். நான் ஆர்டர் போல விட்டேன். நல்ல கீப்பர் அப்படிதான், ஒரு பால் மிஸ் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கீப்பருக்கு மிஸ் ஆகுமா? நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கும் மிஸ் ஆகும், வீரர் சொல்லிக்கிறாரு. ஓ அது செல்லாவை பிடிச்சி இந்த வயசான காலத்தில் ஓ தலைவா நீ வாத்தலைவா நீ என்ன நீ கவுண்டிலே வண்டி ஓட்டுனுற பாவம். மேட்சை விடுப்பா, மேட்ச் வேற 6வது மேட்சா போட்டு விட்டீங்க அவனுக்கு. ஓவர் சிறிய தடுமாற்றம் டாக்டர் 11 அணிக்கு. At the end of 4 over, the team score is 35. நல்ல ஒரு கன்சிஸ்டண்டா போடுவாங்க. டைம் பிரேக் 2 minutes பிரேக் பா. அதான் 4 ரன் போட்டுருவாங்க. ஓவர் அரைந்து. இன்னும் என் தம்பி வரணும்பா சரவணன். போன வாரம் கிரவுண்டுக்கு வரானா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு ஜாலியா வந்தான். ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இன்னைக்கு எப்படி பிடிச்சா இந்த டேத்தை பிடிச்சி போனாங்க வீட்டுல இருந்து. முஸ்தா ஷூ போடாம உள்ள போவாதீங்க. ஷூ போட்டு உள்ள போங்க. தண்ணி அம்பீர் கொஞ்சம் கொடுங்கப்பா, ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நம்மளும் அப்படியே டைம் முடிஞ்சு. எம்எஸ் 11 நடுஃபீல்ட் செட் பண்றீங்க. 4 மணி அணி எண்ணிக்கை 35. டிஃபன் பார்த்துட்டாங்க. இது வந்து கை நிற்காது, கை கால ஆரம்பிச்சிடும். கேமராமேன அம்பேஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. பாபுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். அப்புறம் பாலா டிஃபன் வந்துச்சுரா. டாக்டர் 11 பாலா இருப்பா சரவணன். கோகுலம்பாக்கத்தோட ஐக்கான் அவர் தான். பொங்கல் பொங்கல் சரவணன் எந்த ஐக்கான் அது சொல்லுங்க. பொங்கலுக்கு பொங்கலுக்கு தான் என் தெரிஞ்சு கலை அடிப்பாப்புல, யாருக்கும் பாரபட்சமா பார்க்க மாட்டார். பெண்ணு வேற சொல்லுவோம். நல்ல ஷாட். நாளா சரியான பில். அந்த வண்டியை கொஞ்சம் அமர்ந்து எடுத்துறீங்களா தயவு செஞ்சு. யாருக்கும் பாரபட்சம் சத்யாஜி. ஆனா உன்னால ஒரு உதவி வண்டி வர்றாங்க. நல்ல ஷாட். நாளா வண்டி அமர்ந்து எடுத்துறீங்களா தயவு செஞ்சு. சத்யா வண்டி இல்லையா கேமரா பண்ண பொங்கல் அவன் பாடம் விட்டு போட்டான். அதிகம் மேலே சாப்பாடு படுக்க போட்டான். கீழே அவன் சாப்பாடு படுக்க போட்டான். நல்லா காஜா வாய்ப்பா இதை பிடிச்சிட்டான். அவனுக்கே தெரியாது கண்டிப்பா அறிவிச்சு. ஏன்னா கேட்ச் ஸ்பெஷலிஸ்ட் கைட்டா நல்லா காஜா
ஐகான் சரணன் பவுண்டரி அடுத்த பாலே விக்கெட். வந்து அடுத்த பேட்ஸ்மேன் இடது கை மட்டையாளர் நவீன். அவுட்டான்னு கேட்கிறாரு அவரு. கையில சாப்பாடு பார்த்துட்டா அவ்வளவுதான், எல்லாம் மறந்துடும். எதிரில் யார் இருக்காங்க, என்ன நடக்குது எதுவும் தெரியாது இருக்கு. ரெண்டு பேரும் நிறைய ஆடி இருக்காங்க நேருக்கு நேரா. அகலப்பந்து ராம் திறமையான பில் இருப்பான். அவர்கிட்ட இறங்க விட்டாங்க. ஆன் ஸ்ட்ரைக் சுதீஷ் வந்துட்டா இருப்பா. ரிவர்ஸா ஸ்ட்ரெயிட்லயா லெக் சைட்லயா பாத்துருவோம் இப்ப நானு. நல்ல ஃபீல்டிங் கேட்ச். ரெண்டு பேரும் நடுவில் விழுந்திருக்கு. இவரு வரல அவரும் வரல. அருண் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அருண்களை எல்லாமே முடியும், இவங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் பிரியாணி கையில வச்சிருந்தா ஓடி வந்துருக்காராம். பால காமிச்சிருக்காங்க. என்னாச்சு? பால்ஸ் டு கோ. ஒரு பால் இருக்கு, லாஸ்ட் பால். நல்ல ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கொடுத்தாரு. அடுத்த 4 பால் நல்ல ஓவர். MS லெவன்ஸ் ECC கேப்டன் மற்றும் ஜாவேத் தரீன் கேப்டன் ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்கன்னா பிளேயிங் லெவன் சொல்லுவது டாப் போட்டு போயிடலாம். கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. நல்ல கேட்ச் பா, எழுதிட்டு இருந்து தப்பான எண்ணில் அடிக்கப்பட்டார் நவீன். தமது விக்கெட்டை வெளியேறுவார். ராம் சரியான போலிங். நவீன் பெருசா எதுவும் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாமல் வெளியேறுகிறார். அடுத்த மட்டையாளர் கேட்ச் பா, எழுதிட்டு தீனா. அடுத்த மட்டையாளர் தீனா.
தீனா தீனா என்னோட வாய்ப்பா இல்லப்பா ராமா இது ஃபாஸ்டா தடிக்கிறாங்க பால்ல டேய் ராமு போன வருஷம் இதே கிரவுண்ட்ல இதே கீப்பர் தான் நல்ல தடுப்பாட்டம் சரணாடிக்கு போகுது டாக்டர்ல நல்லா சிறப்பா இருந்தாங்க 3 ஓவர்ல அது எப்படி பண்ணுவோம் சின்ன தடுமாறிட்டு ரென்னோட வாய்ப்பா பால் கடை ரென்னோட வாய்ப்பா இல்லை நல்லா குறுகிய ஓட்டம் ஸ்கோர் அப்படி கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கு ஓப்பனிங் பேர் நல்லா ஆடினாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடும் பெருசாக ஆட முடியல டாக்டர் அதனால எம்எஸ்ல அப்படியே கண்ட்ரோலா பால் போட்டுருக்காங்க நல்ல ஒரு ஆட்டங்க 1-2 தெரியல ஓட ட்ரை பண்றாங்க அந்த ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவா வரனால ஓட ட்ரை பண்றாங்க இல்லை நல்ல ஒரு கால் இது எல்லா பாலும் பிச்சு அடிவாருப்பா அத்த இன்னிங்ஸ்ல பூனை ஓடுறது அந்த மாதிரி அடிக்கலாம் அவங்ககிட்ட பால அரவிந்த் பேக்கப்பா வாய்ப்பு தயாராகும்பா இன்னொரு மேட்ச் இது தம்பிடு அரவிந்த் அதெல்லாம் நீ வேணா கம்முன்னு சொல்லுவானுங்க சொல்லிட்டு போவானுங்க நம்ம எங்க போறது ஜோசும் கிடையாது ஆபீஸ்ல பாத்துலாம் நல்ல ஒரு மேல பிரச்சனை நம்ம கிடையாது அகல பந்து உதிரி ஒரு பழைய டைலாக் நாங்க ஒருத்தாண்ட உதிரி உங்கள் எதிரி இன்னும் எங்க தம்பி போயிருக்காங்க டீம்ல மிஸ்டர் அப்பு ஸ்பெஷலிஸ்ட் அந்த நேற்று வாழ வச்சுருந்தா கையில குத்திட்டு கையில கடையில் ஏதோ ப்ராக்டிஸோட பண்ணாப்பா போய் சொல்லிட்டு ஆஃபீஸில் நல்ல ஒரு முயற்சி குறுகிய ஓட்டம் என்னோட வாய்ப்பா ஐயோ வாப்பா தெரியல கண்டிப்பா அடிப்பாடு வென் கொண்டு வழியாகிற ராம் இன்னைக்கு இல்லை அதெல்லாம் சொல்ல வேணாம் விடு மேட்சில் தெரிஞ்சாச்சு பண்ணி ஓ அது என்ன சிக்ஸ் the team score is 48 6 ஓவர் அணி எண்ணிக்கை 48 அது கண்ட்ரோலா போடுறாங்கப்பா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் 31 அடுத்த 3 ஓவர் பார்த்தீங்கன்னா 17 போடுறாங்க மண்டவரம் அந்த டீம் மண்டா வந்துடுறான் மண்டார பங்களா வந்துடுறான் மண்டா ஓகேப்பா பள்ளி பார்த்துட்ட எல்லாம் ஃபுல்லா பாய்ஸா வரானும்பா சற்று அமைதி எல்லாம் சைலண்டா இது சைலண்டா ரவுண்டு 48 6 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 48 இந்த 2 ஓவர் மேட்சோட டிசைடிங் ஸ்கோரா இருக்கும் நல்ல ஒரு டவுன் டு ட்ராக் பால் ஸ்பெஷலிஸ்ட் பாவங்கள 2 கம்ஃபர்டபுளா ஓடுவாங்கப்பா நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டவுன் டு ட்ராக் அவன் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அடிப்பான் அரவிந்த் இங்க எங்க அந்த இடிப்ப கை வச்சு போஸ்ட் நிப்பானு ஆளக்கணும்னு பார்த்தேன் நல்ல ஒரு முயற்சி அங்கேறாங்க இல்ல சரி சலசலப்பு வடகு இருந்தவனுக்கு நீ சனிக்கிழமை கீழே உள்ளிடம் புரியல கரெக்டா சொல்லுங்க மச்சானுங்க டயர்ட் வயசாச்சு வர நேற்று மட்டும் கேட்கணும் அந்த கேஸ்ல மாட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எயிட் விட்டாலும்
நல்ல ஒரு தடுப்புங்க. இதெல்லாம் சிக்ஸ் போகாதுங்க. கையில தாங்க உட்காரும். அடிக்கணுங்க. தம்மான்னு அடிக்கணும் பேட்ல. முத்தத்துலாம் போகாது. கிரௌண்ட் நல்லா விக்கெட்ல நல்லா சூப்பரா இருக்கு. 2 நாளா பசங்க உழைச்சு தேய்ச்சிருக்காங்க விக்கெட்ல. போட்டு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யாருப்பா? யார் மண்டையா? என் தம்பி எத்தனை பிச்செல்லாம் வீட் கொண்டு போனாப்பா. இசிசி மற்றும் ஜாதி கிளான் அணியின் தலைவர்கள் 2 பேரும் அண்டாங்க சொல்றதுல வேண்டாங்க. பேசி வச்சுப்பாங்களா? வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் வருவான். அஸ்வினி ஜாலியாக வருவான். பார்த்துட்டு பசமாச்சு வாங்கப்பா அப்படின்ட்டு போட்டு ஒரு 3 நடிப்பீங்க. அப்படியே வாங்க. ஸ்ட்ரிக்டா செக் பண்றேன். லார்ட்ஸ்லாம் மாற்றவே விட சொல்லிட்டு. அடுத்த ஆட்டக்காரர் மண்டே என்கின்ற தினேஷ் அப்போசிசி அணியின் இளம் பந்துவீச்சாளர். டாஸ் போடலாம்ப்பா. ஜெஸ்ஸி மட்டும் போயிருப்பாங்க. ஜெஸ்ஸி போல டாஸ் போடலாம்ப்பா. ஜெஸ்ஸி என்ன போடலாம். ஜெஸ்ஸி போட்டோம். நல்ல ஒரு முயற்சி. ஏற்கனவே என்னோட வாய்ப்பா பால கையில கண்டிப்பா வச்சுடான்ப்பா. அவன் நல்ல ஒரு பாலை பிடிச்சி கைக்கு வச்சாங்க. நல்ல ஒரு முயற்சி. காய்ச்சல் வாய்ப்பா நவீன் என்கின்ற குஞ்சுமணியாக காய்ச்சலா விட மாட்டா. பொங்கல் தானே போனா ஒரு 30 பாசல் ஒரு 50 பேர் 20 பாசல் பார்ப்பேன். யாரு கேக்குறீங்க? அது என்ன 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க போங்க. அப்பு வந்துட்டாரு. அடுத்த மட்டையாளர் அப்பு பாபுனோட செல்ல தம்பி. எஸ்பி எல்லாம் கண்டிப்பா ஷோ காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போட்டு வராம்பா. கொஞ்சம் மந்தமா போகுது மேட்ச். ஸ்கோர் எதுவும் வரல. அப்படி சைலண்டா தான் இருக்கு. சொல்லிட்டேன் கூட என் தம்பி எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் தான். 2 ஓட வந்தாங்களாம் பரப்பாகலாம். 2 வாரம் முன்னாடி பார்த்தோம்னா கனகாப்பேட்டை சுடுகாடு தான் வந்து ஒரு ரத்த சொட்டு இருந்தோம். ஆம்புலன்ஸ்லாம் ஓப்பன் வந்தது. ஐம்பத்தி 3 ஏழு முடியல. நீங்க நிக்க 53. ECC won the toss, chose to bat first. ECC won the toss and elected to bat first. வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் வருஷம் பார்த்துட்டு ஒண்ணு தயவுசெய்து கிளம்பு. அவ்வளவுதான். நீங்க யாரு எங்க பேச எல்லாம் லாஸ்ட் ஓவர் சரவணன் வந்துட்டாருப்பா. அப்பு சிசி அணியை சேர்ந்த மண்டை மற்றும் அப்பு இப்போது டாக்டர் அணிக்காக சரவணன். நல்ல ஒரு முயற்சி. நல்ல ஒரு பந்து வச்சு பாரு. செம்மையா கெட் பண்ணாரு. அப்படியே நல்ல ஒரு பந்து வச்சு. நீங்களாம் ஷூ போட்டு காண்டு எதிரிங்களா? நீங்க பார்க்கும்போது தான் வெறுப்பா இருந்தது. மீண்டும் 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 ஒரு டாட் பால். நல்ல ஒரு பந்து வச்சு பாஸ். நல்லா கண்ட்ரோல்டா போட்டாங்க. 3 ஓவர் 33. அதுக்கப்புறம் 53 முடிச்சிட்டாங்கப்பா. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ் 22 தான் போட்டுருவாங்க. 22 தான். ஏனிக்கிறாங்கப்பா. டாட் பால் 3 பால் தொடர்ந்து டாட் பால். இதுக்கிட்ட ரன் அவுட். அடுத்தபடியாக டாக்டர் அணியை சேர்ந்த கண்ணா.
ரொம்ப அதெல்லாம் போற நீ என்ன பண்றது உங்க சாதகமா எல்லாம் அமைது இல்ல. அப்பு அங்க பார் சூப் ஸ்பெஷலிஸ்ட். வேணாம் வேணாம் ஓட வேணாம் நான் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றா போல கான்ஃபிடண்டா இருக்கு. அகல பந்து சஃபில் லைனா இல்ல சிங்கிள் லைன் மட்டும்தான் கான்ஃபிடண்டா சொல்றா போல. நின்னு ஸ்டாண்ட்ஸ்ல ஃபீல்ட் மாத்த சொல்றா அப்போ. ஃபீல்டு மாத்திருக்காங்க. மீண்டும் ஒரு ரன் அவுட். ஃபுல் டாஸ் பால் விட்டுருக்காரு அப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் டாக்டர் நினைச்சு சஞ்சயா இருப்பாரா இல்ல பூ இவரே வருவாரா. இவர் எப்ப அடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனா எப்பப்ப அடிப்பாரு அடிப்பாரு ரைட்ல அடிப்பாரு அவரு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவரு. அதான் கண்ட்ரோலா இருக்காங்கப்பா MS 11 பயங்கரமா வராங்க MS 11 நீங்க. அவங்க ஒரு பவுண்டரி தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒரு பவுண்டரி வச்சாலே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபென்ஸ் கொடுக்கும். அதனால வந்து 6 அடிக்க தான் முயற்சி பண்றாங்க. நல்ல ஒரு பந்து வச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்றாங்க. பூ நீ ஆனது போதும் அந்த பக்கம் போ நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ ஓடி வந்தான். மீண்டும் ரன் அவுட். ஓவர் 8 ஓவர் அணி எண்ணிக்கை 56 56ங்க. 8 ஓவர் முடியல ஸ்கோர் 56. கண்ட்ரோலா போட்டாங்க. 3 ஓவர் 31 5 ஓவர் பாருங்க 32 போல எதுவும் 8 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 25 அணி போட்டாங்க. மற்ற 5 ஓவர் கண்ட்ரோலா போட்டுருவாங்க. 55 பெரிய ஸ்கோருங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர். 56 சரி 57 டார்கெட் பா. 4 மேட்ச் சாப்பிடுறீங்களா என்னடா அவ்வளோ ஸ்டாமினா ஆகுது அம்பேஸ் அறிந்து 4 மேட்ச் சாப்பிட்றீங்க முடிவரை வந்துட போகுது. சிறந்த ஒரு அம்பையர் நடுவர்களாக சாரி சென்னை 28 கிரவுண்ட் 2 அம்பையர்கள் அரவிந்த் மற்றும் அவர் பேர் வந்துச்சு அவர் பேர் விஜய். விஜய் நல்ல ஒரு 2 பேரும் சிறந்த ஒரு ஆட்டக்காரங்க. சென்னை 28 கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் எப்பவுமே கிரவுண்ட்ல வந்து ஒரு போலரு ஒரு பட்டத்தை போட்டுனே இருப்பாங்க அச்சனை இருப்பாங்க. சிறந்த ஒரு நடுவர் டாக்டர் 11 கொஞ்சம் உள்ள வந்துருக்கா தம்பி சுதீஷ் அன்கோ. நல்ல ஒரு சிறந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆடணும். அதுக்கப்புறம் ரொம்ப கண்ட்ரோல்டா போட்டு MS 11 நீங்க இந்த ஸ்கோர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க டாக்டர்ல. நீங்க வாங்க வாங்க நல்லா பிஸ்கா வரலாம் டாக்டர்ல 99 பலா டிஃபன் முடிந்து எடுத்து. அதனால மேட்ச் பார்த்து ஜெயிச்சாதான் அங்கே தான் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ் கமிட்டில இருந்து டிஃபன்லாம் முடிஞ்சான். ஜெயிச்சா மட்டும் தான் அந்த டீம் வரும். MS 11 அணியினர் ஆட்டக்காரர் பக்கம் வராங்கப்பா. இது என்னது பிளேயர் அதை நம்ம புரியலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்கம் வர்றாங்க. சொன்ன உடனே உள்ள போறாங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி இன்னும் பிரச்சனை இல்லை போயிட்டு டீமும் எதுக்கு ஷூ போட்டுறான் என்னடா இப்படி பார்க்கணுது. ஸ்பான்சர் பை டாக்டர் பிரவீன் ராஜா. டேய்
ஷூ போடுறது செஞ்சு. ஐயோ இதுதான்ப்பா. பேட்ஸ்மேனே வந்துட்டாங்கப்பா. டாக்டர் லெவன் டைம் ஆச்சு. பாலை சூஸ் பண்ணி பேட்ஸ்மேன்ஸே உள்ள வந்துட்டாங்க. இன்னும் நீங்க அப்படியே அங்கேயே மீட்டிங் போட்டு இங்கே மீட்டிங் பண்ணீங்க. இது மிகவும் தவறு சுதீஷ். டுவெல்த் மேன் வாங்கப்பா. டாக்டர் லெவன் வந்துட்டாங்க. MS11 டுவெல்த் மேன் வந்தாரு போயிட்டாரு. MS11 டுவெல்த் மேன். ஏன்னா இந்த போய் பேட்ஸ்மேன் யாரும் தெரியாது. லீ மற்றும் வெற்றி. ஸ்ட்ரைக் வந்து லீவி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் பந்து ஓவர் மிஸ்டர் அப்பு. வெற்றியும் நீ ECC பாணி நீ 12th மேனு. MS11 12th மேன் கேட்டாங்க. ப்ரொசீஜரா போறாங்க. அப்படியே விட்டுணும். ஒரு இண்டோர் மேட்ச்ல போயிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோன் 2 ஃபோன் ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 999 ரூபா. ஆனால் ப்ரைஸ் அமௌண்ட் போது 1.5 லட்ச ரூபா. இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துருவாங்க ஃபோன். அவன் சாப்பிட்டா 2 ஃபோன் அசாட தூக்க மாட்டாங்க. ஒரு பேக் எடுத்துனாங்க, இன்னொரு பேக் வச்சாங்க. போனே தான் கேமரா எல்லா இதுவும் எனக்கு கண்டுபிடிக்கல. குத்துறேன்ட்டான். மாசம் 100 குத்துட்டு முடிச்சிருந்தான் கணக்கு. அப்போ என்ன வேலை தந்துப்பா. இல்லை திட்டாகிறா அந்த பையன். மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சார் எனக்கு பல்லு வலிக்குது சார் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாடி சொன்னேன் அந்த மாதிரி பையன். நல்ல ஒரு கிளான்ஸ் லெக் கிளான்ஸ் பண்ணிட்டு அவன் ரைட்லயும் த்ரோ அடிப்பான், லெஃப்ட்லயும் அடிப்பான். அதனால லெஃப்ட் தான் பிடிச்சா த்ரோ அடிக்க மாட்டேன்னு ஓடாதீங்க. 2 சைடும் பண்ணுவான். பவுண்டரி. நல்ல ஒரு ஸ்டார்டிங் இது MS11க்கு. பரவாயில்ல போடுன்றான். இப்போ வெளியே போனா அசிசமா கேட்பான். சும்மா ஏசி போட்டாலும் கிடையாது பாலாலாம். நல்ல ஒரு ஸ்டார்ட் இது. அதெல்லாம் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நம்ம பையன் ஸ்பெஷலிஸ்ட் லெக் சைடில் போகிற வயலில் கண்டிப்பாக இருக்குது. எப்போ போடுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்பப்போ போடுவான். நல்ல ஒரு பண்ணு வச்சு ஏதோ ஒரு வகையில் என்ன வருது. பேட்டில் போட்டதோ காலில் போட்டதோ 2 தான். அவ்வளோதான். 2 வந்தால் ஓகே தான். லெக் பை தான் நான் போயிருது. லெக் பை எஸ். நல்லா தடுப்பானுங்க. லீவி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பையன் பேட்டை விடுறான். ஒரு ரன் ஆடி கொடுத்துட்டு அப்புறம் இல்லை போயிடலான்னு சொல்லிட்டு பக்காவா முடிவு பண்ணிட்டு ஒரு ரன் ஆடுறா போல. நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரர் மிஸ்டர் லீவி, ECC அணியின் தலைவர், முன்னாள் தலைவர்னு சொல்லிட்டு நிர்ஃபன் சொல்றேன். நான் சொல்லலாம் கேட்சாக வாய்ப்பு. ஆஹா 2 பேரும் நடுவில் மாறி வருதுங்க. இதற்கிடையில் ஓவர் ஒரு அணி எண்ணிக்கை சம்பார் 9. At the end of 1 over, the team score is 9. ECC won the toss and elected to bat first. ஏதோ ஒரு பிளான்ல இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி பிளான்ல.
நம்பாதீங்க, யாரை வர நமக்கு அஸ்வின் நம்பாதீங்க. ஃபீல்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் நிக்க வைங்கப்பா. டாக்டர் லெவன் பிரவீன் என்கின்ற பூ. டிஃபனை கொடுங்கப்பா, தனியா நீங்க நம்புறாங்க. நல்ல பேட் விட்டாருங்க. பட்டுனா பால் சதறிடுக்கும் போது. ஆனா அந்த பால் போறது பூங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் அவரு. வட தட்டத்துல ஊர ஒரு கில்லாடி. நல்ல ஒரு அடிங்க இது. எப்பா என்ன ஷாட்டுங்க இது. எல்லா சைட்லயும் பால் போகுது. ரசி காட்டன் சைடு அடிக்கிறாரு. வெற்றி MS லெவன் சேர்ந்த வெற்றி. பேட் ஸ்பீடு பயங்கரமா இருக்குங்க. ஃபாஸ்ட் பேட் விடுறாரு. நல்ல ஒரு பிளான் பண்ணி வச்சுறாங்க. ஒரு 2 மணி நேரம் சும்மாவே MS லெவன் ஒருத்தரோட கை தூக்கல. வேஸ்ட் பண்ண அஸ்வினி கழிப்பாடு யாராவது ஒருத்தரா எழுதுங்களா டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போடுது. வெயிட் பண்ணுறாங்க, பிளானோட வெயிட் பண்ணுறாங்க. ஆஹா நல்லா அடிங்க. இதெல்லாம் பட்டால் சவுண்டு கேட்டாலே பால் போடுங்க. மோஸ்ட்லி 2 ரன்னுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் நவீன் தெரிந்து நல்லா பேட் எல்லா சைடும் ஆடுவாங்க. வெற்றி ஒரு இளம் வீரத்தில் இருக்கு. வீரர்களே ஆடிட்டு இருக்க பெருசா தெரியல. இதுக்கப்புறம் நிறைய மேட்ச் வந்து நினைக்கிறேன். என்ன ஷாட்டுங்க. ஃபீல்டு இல்லாத இடத்துல போய் தலை மேலே அச்சுமே இருக்காருங்க. இல்லை இல்லை லைன் நம்பர்ஸ் கிரவுண்டு ஃபுல்லாக இருக்காங்க. கவலையே பாருங்க. இது கேட்ச் வாய்ப்பா மண்டைகிட்ட போடுறது. மண்டைகிட்ட கொஞ்சம் கஷ்டமாங்க. ஏன்னா அவன் தாண்டி போனாலே உள்ள வச்சு வந்துடுவான். கையில் போனால் அழகாக பிடிச்சிட்டு வந்துடுவான். இதற்கு MS லெவன் ஒரு விக்கெட்டை இழந்துட்டாங்க. நல்ல ஆடுவாங்க. வாழ்த்துக்கள் வெற்றி. நல்ல ஒரு ஷோ இது. பட்டால் வச்சுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் MS லெவன் அணியை சேர்ந்த அரவிந்தா யாருன்னு தெரியல. இன்னொரு பேட் இருந்தது அவர் இல்லை பாரு. சாண்டி இவர ஒரு வலது கை இடது கை மட்டை வீச்சாளர். நல்ல ஒரு கோயிலம்பாக்கம் பசங்களும் அப்படியே ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா பிளானா தான் சரவணாவின் பண்ணல. போன் ஃபுல்லா நோண்டி சார்ஜர் போட்டு நாங்க வந்தோம். ஓகே புதுசா தனியா உட்காந்துருவோம். போன் நம்ம கையில இருக்குங்க வந்துட்டான். அன்னிதான் வாழ்க்கையிலேயே முதல் தவியா வந்து ஒரு 6 மணிக்கு இது சொன்னாங்க. 5:30 வந்து பண்ணோம். அதை நம்பி அத்தாறு மேட்ச் கூப்பிட்டேன். அஷ்டம் நான் ஒரு 10 பேர் சொல்லணும். நல்ல தடுப்பாட்டம். சாண்டி ஓவர். 2 ஓவர் அணி எண்ணிக்கை 19. அதே மாதிரி தான் ஆடுறாங்கப்பா. டாக்டர்ஸ் லெவன் என்ன பண்ணாங்க 2 பேருக்கு அதே இன்னும் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் MS லெவன் பயமா கம்பேக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ் லெவன் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவருக்கு கூட நீங்க டாக்டர்ஸ் லெவன் நீ ஓவருக்கு கூடீங்கன்னா டைம் நோட் பண்ணினே இருப்பாங்க அம்பேஸ். அந்த டைம்குள்ள போடலன்னா 4 ஃபீல்டு அவுட் சைட் சர்க்கிள் நிற்கணும். சாப்பிட்டியா? மோர் சொல்லுமா? எள்ளி மோர் வச்சு பார்த்து உடம்பு வீட்டாக போகுது. எதுவாலும் பேசி எனக்கு ஃபோன் பண்ணாது. எனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. செல்லா கடி எனக்கெல்லாம் நம்புறதை எடுக்கவே மாட்டேன் சொல்லிட்டு நான் பிளாக்ல போட்டுருவேன். நீ இல்லை அவனுக்கு எழுதி வேணுமா? கொஞ்சம் உடம்பு வீட்டை வச்சான் போகுது. லிவி மற்றும் சாண்டி MS லெவன் அணிக்காக கொஞ்சம் இதோ பந்து வீச்சாளர் சுரேஷ் ஆல்ரவுண்டர் ஒரு ரிவர்ஸ் முறையில் அடிக்கப்பட்ட பந்து இல்லை. டாட் பால். நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டா மாறிட்டு இருப்பா சுரேஷ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லாம் வந்து போலிங் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. இப்போ நான் போலிங்கும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமா போடுனாரு. நல்லா யோசிச்சு போட்டுருந்தாரு.
நல்லா ஒரு பந்து வச்சுங்க. 1 2 பார்க்கணும். 2 ஓடுறாங்க. ரெண்டாவது வாய்ப்பா. ஐயோ பேக்கப் இருந்தாங்கப்பா, ஓடிக்கல. பட் சாண்டி கொஞ்சம் ப்ரெஷர் அவனுக்கு. அவன் எப்பயுமே கொஞ்சம் தடுமாட்டமா இருப்பான். என்ன யோசிக்க நம்மளுக்கே தெரியாது. அவனுக்குள்ள அவனே யோசனை இருப்பான். நீங்க கமெண்ட் போடுங்க சுரேஷுக்கு. நல்ல ஒரு பிடிங்க போடுங்க. பாலு மண்டை இருக்காங்க. மண்டை இருக்கும் போதெல்லாம் நம்ம மிஸ் ஆகாதுங்க. ஓடு ஓடுன்றாங்க. நீ ஓடி சாகுடா, எனக்கு 2 தான் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடிக்க வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு பந்து வச்சு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க சுரேஷ். மீண்டும் 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 பேட் பால். சுரேஷ் சிறப்பா போட்டு இருங்க. நல்லா யோசிச்சு அழகா போட வேண்டிய இடத்துல போற. இதுதான் தேவை மேட்சுக்கு. நம்ம வேதனை போடுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. போட வேண்டிய இடத்துல போட்டா போதும். ஓட இந்த முற்றத்துல ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா விண்டை யோசிச்சு தான் போகணும். டென்னிஸ் பாலை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டே வந்து விண்டு தான். விண்டை யோசிச்சு போட்டாலே போதும். பாலா டிஃபன் முடிச்சு. நான் சொன்னல பாருங்க, அழகா தூக்கி போறா இருக்காங்க. ஒரு 2 ஆட்டு போங்க என்னங்க அப்படின்ட்டு. அவங்கிட்டலாம் ரிஸ்க்குங்க. ஜெட்டு ஓத்த அடிப்பான். அவன் அடிக்காத ஷாட்டே இல்லை. மண்டலாம் ஓவர். 3 ஓவர்கள் அணி எண்ணிக்கை 23. டாக்டர் லெவனோட அவங்க 2 கம்மியாக தான் அடிக்காங்க. பட் ஆனால் சேசிங் பண்ணனால அவங்களோட இலக்கு அவங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப்னால இலக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அதை நோக்கி வந்து பேட்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஓவருக்கு ஃபீல்டிங் செட் பண்ணினா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அம்பையர் ஸ்ட்ரிக்டாக நோட் பண்ணே இருப்பாங்க. நீங்கள் டைம் நோட் பண்ணுங்க. 2 கிலோ 8 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஃபீல்டு யாராக இருந்தாலும் அது ரூல்ஸ் தான். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் புஷ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இல்லை அவங்க பார்த்து ஃப்ரீயாக விடுங்க. டைம்ல வரலாம் ஒரு ஃபீல்டு இவ்வளோ வச்சுருந்தாங்க. அவ்வளோ 5 பேரோ 4 பேரோ விழுந்தீங்க. போய் அடுத்த ஓவரை வீசுவதில்லை. டாக்டர் லோனிக்காக சாண்டி மற்றும் லிவி. ஜக் வேண்டாம். புதுக்கிட்டே 3 ஜக் இருப்பா. அவன் என்ன ஆடி பண்றான். வெளியே தான் போனான். ஒரு பைல் சொல்லி உட்காந்து நல்ல தடுப்பாட்டம். 1 2 4 ஓவருக்கு இடையில ஒரு பிரேக் இருக்கு. அது தண்ணி குடிதா ஜகிக்கிறான். ஜக் இல்லை. இந்த ஜக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துருங்கப்பா. இதெல்லாம் 8 ஜெகத்து போட்டாச்சு. அதுவே ஒரு அமௌண்ட் போட முடியாது. இந்த டாக்டர்ல வந்தா பிரச்சனையா 2 ஜெகத்து தான். ஃபீல்டிங் கிடையில ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். நல்லா அழகா ஆடுப்பா. பின்னாடி சின்ன பசங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கானுங்க. நல்ல ஒரு டாட் பாலுங்க. சிறப்பாக நடுவர்கள் அரவிந்த் மற்றும் விஜய். ஆர்குமெண்டே பண்ண அவசியம் கிடையாது. சிறப்பு வாய்ந்த நடுவர்கள். ரெகுலரா கிரிக்கெட் ஆடுற பசங்க. என்ன ஒரு பாலுங்க. சொன்ன விக்கெட்ல போட்டா பால் அப்படியே பிச்சுன்னு வருதுங்க விக்கெட்ல இருந்து. அந்த அளவுக்கு விக்கெட். ஏன்னா 2 வருஷம் விட்டு இருக்காங்க. சிவாவெல்லாம் பிஞ்சிடணும். அங்க பாரு சேர்ல இருக்கிறது இன்னும் ஒரு பேர் நம்ம சேர்ல அவ்வளவு கேப் இருக்கு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. செம்மையா போட்டுருவாங்க இந்த ஓரம். சிறந்த பந்து வச்சது. நல்லா போட்டுருக்காருங்க. பூ சூப்பரான ஓவருங்க இது. விதி
அடுத்தபடியாக லிவி கடைசி பால ஃபேஸ் பண்ணிருக்காரு லிவி. நல்ல ஒரு ஷார்ட் பிரேக் இருக்கு, 2 minutes பிரேக் இது. நல்ல ஓவருங்க, சிறந்த ஓவருங்க இது. 4வது ஓவர் என்ன பண்ணுமோ அந்த ஓவரை பண்ணிருக்காருங்க பூ. அது 4 overs that 27. The team score is 27. 2 ஓவர் முடிஞ்சு போய் சொல்றீங்க, சாக வச்சுருக்காங்க. பூ இருக்கிற ஒரு விக்கெட்டுக்கு அங்கே இப்போ சொல்றான் 2 ஓவர் முடிச்சு. என்ன மாதிரி நான் எப்போ கமெண்ட் பண்றேன் பார்த்தா 27. அது 4 overs. The team score is 27. இன்னும் 4 ஓவருக்கு 30 அடிக்கணும் கரெக்டா. கரெக்டா 30, 24 தமிழ்ல 30 அடிக்கணும். எம்எஸ்ல அன்னினால முடியுமா? அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போடுவாங்களா டாக்டர் லெவன்? தான் அப்படியே அம்பேர் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க, பார்த்துன்னு போறாங்க. ஓகேவா சஞ்சயா? ஓகே ஓகே ஆர்கனைசர் சஞ்சயா வேணா. டேய் நீ பண்ற ஆள போறது பாரு, உண்மைதான் பார்க்க முடியல என்னால. பேட்ல அடிப்பு பார்க்கறாங்க வந்து. மேட்ச் ECC வெர்சஸ் ஜாவித் லெவன். ஜாவித் லெவன் பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ECC டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க. எப்படி வரும் போறாரு ஷூ போட்ட மாதிரி பிளேயர் மாதிரி ஜாவி கொடுக்குறாங்க. நல்லா இந்த காம்படிட்டர் தண்ணி மாதிரி அந்த முடிவு நல்லா இருப்பான். ஓகே பாருங்க, ஏன்னா ஷேப்பே இல்லைடா. நல்ல ஒரு ஓவர் சுரேஷ் திருப்பி அடுத்த ஓவர் 5வது ரீசன்ல சுரேஷ் கொஞ்சம் தண்ணி பலா இங்க ஃபீல் பண்ற என்னப்பா நீ? டெய்லி ட்ரீம்னால 8800 பண்றான்பா. ஒரு நாள் இல்லை அத்தனை கண்டிப்பா பண்ணிடுறான். 8800 ரூபாய் 1000 ரூபாய் என்ட்ரியா 8800 சம்பாஷன் வேலையில விட்டான். உட்காந்து பிளான் பண்ணி டீம் போட்டு வராங்க கெத்தா. நல்ல ஒரு முயற்சி. 1-2 ரோஹித் போறாங்க. அவங்கலாம் ஜெட் ஓவர்ல போவாங்க, பாலு மேல ஓடுவான் சம்டைம்ஸ். பார்த்தா பால் அப்படின்னா நின்றுவான். ஏன்டா ஸ்பீடா போகணும்னு கேட்டா ஃபாஸ்டா ஓட்டணும் அப்படின்னுவான். சைதாபேட்டில் 2 பேர் வேணும், நிக்க வச்சா போதும், கிரவுண்டு ஃபுல்லா கவர் பண்ணுவானுங்க. நல்லா பந்துச்சுங்க, சூப்பரா போட்டுருந்தாங்க, செம்மையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 58 ரன் அடிச்சாலும் நாங்கள் திருப்பி போடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுறாங்க. நாலு வேலை போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் பாய்ஸ் எங்க ஸ்மால் பாய்ஸ் கார்த்திகை கடவுள் மூணுல அகலப்பந்தா. இதற்கிடையில் ஒரு அகலப்பந்து உதுவி நல்லா போயிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில் ஒரு டாட் பால் போட்டா நினைச்சா நான் அகலப்பந்து. இது கேட்ச் தான் நினைக்கிறேன். டிராவல் ஆகுது கேட்ச் அசால்ட்டா வச்சாரு ஃபீல்டு. தீனா நல்ல ஒரு ஓகே ஓகே இல்லை ஒரு தீனா ஓகே பராஸ்டாய் கேட்ச், நல்ல ஒரு கேட்ச். இது அசால்ட்டா பிடிச்சா போல. பூவில் கேட்சை வேற மாதிரி பிடிச்சிருக்கான். ஒரு கோல் எதிரி பிடிச்சி தட்டி விட்டுருக்கான். அடுத்த பிளேயர் ஹரிஷ். எல்லாம் இல்லைன்னு பிளேயர் நம்ம யாருன்னு தெரியலப்பா, புதுசாக இருக்கு சொன்னோம். ஒரு லெஃப்டி வரப்பா, ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் நினைக்கிறேன். அந்த ஏரியா கொஞ்சம் சொல்றாங்க, நான் வேணா வெயிட் பண்ணி பார்ப்போம். லெஃப்டி நல்லா அடிக்கிறாரா இல்லையான்ட்டு.
அப்பா டாக்டர் லெவன் டைம் இருக்காது. அப்போ அவன் டைம் நோட் பண்ணி லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா அந்த 30 நிமிஷமா அதுல ஸ்டார்ட் பண்ணலன்னா அவ்வளோதான். ஹரிஷ் ஹரிஷ் நல்ல ஒரு லெஃப்ட் நினைவு. நிறைய பேர் தெரியலப்பா, நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா. ஐயோ நல்லா பண்ணி வச்சுங்க. ஆனா பேட்டர் நல்லா ஃபாஸ்டா வருவாருங்க. வேகத்தை பார்த்தா பால் என்ன தெரிஞ்சது. ஆனா சுரேஷ் நீ எப்படி வேணா விடு, என் பால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலா பண்ணிடுறாரு. அகல பந்து 2 ஓடு போடுற ஓவர் அதெல்லாம் போறாங்க. துல்லியமா பண்ணி வச்சுறாங்க. வேகமா போறது ஓவர் தமிழ்ல வரமாட்டுது. நல்லா யோசிச்சு போறது நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. நினைக்கிறேங்க போல்டுங்க. ஆமாங்க பால் இங்கன்னு தெரியுதுங்க, பட்டுச்சுங்க, நல்லா பட்டுச்சுங்க. சரியான ஓவருங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஓவருங்க. நேற்று போன ஓவர் இந்த ஓவரும். அடுத்த ஆட்டக்காரர் ஓவர் அதுக்குல்ல. ஓகே 31 39 5 ஓவரா 5 5 ஓவர் முடிவு. அன்னைக்கு 31. At the end of 5 overs, the team score is 31. அடுத்த மட்டையாளர் மணிகண்டன். பழைய கைதா மணி என்கின்ற அங்கிள் மணியா சாமி சொல்ல சொல்றாருப்பா. 2000 பூபதி அண்ணன் வந்திருக்காரா? வரலையா? வரல, கொஞ்சம் பிஸியா இருக்க. மண்டை சூப்பரா போடுவாருப்பா, நல்ல ஓவர் போட்டுருவாரு போனவர் சுரேஷ். அது தொடர்ந்து இப்ப மண்டை பால் எங்க இருந்தாலும் ஃபீல்டர் கிட்ட தான் போய் அந்த மாதிரி ஃபீல் செட் பண்றாங்க. பெர்ஃபெக்டான பொசிஷன் வச்சிருக்காங்க எல்லாரும். மண்டை ஆகல பந்து. அவன் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் மண்டை, அது யாருக்கும் தெரியாது. அது நடந்தா மட்டும் தான் சொல்றேன், நடக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் நல்ல ஒரு பந்து வச்சான். ரீசெண்ட் டைம்ல போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல துல்லியமா பந்து வச்சான். கேட்சாக வாய்ப்பா, இது கண்ணாக்கிட்டே போகுதுங்க. ஆஹா 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 நல்லா போறாருங்க. அகைன் 2 அழகா போறவா. இதோ வந்து விட்டார் ஆட்ட நாயகன். அதெல்லாம் என்ன சொல்ல முடியும் தம்பிப்பா, சரியான காம்போ. நேரு ஸ்கூல்னால ஒரு வேற மாதிரி ஒரு கலர் இது, ஷூ ஒரு கலரு, கேப் ஒரு கலரு, காதுல ஒரு நல்லா ஜெலிக்குது. எல்லாம் பெங்களூர் பிளேயர்ஸ் தான். குறைய சொல்ல முடியாது போல. பாக்கெட் வர வச்சுக்கிறாங்க. அப்ப போய் தூசி பண்ணுவாங்க முண்டாவுக்கு பாக்கெட் வர. நல்லா சூப்பரா போட்டுங்க டாக்டர், சும்மா சொல்ல விட. ஆனா அழகா போட்டுங்க. 2 20 19 ரன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா போட்டாங்க ஓவர. சூப்பரா ரொம்ப கண்ட்ரோலா போட்டுறாங்க. நேரு ஸ்கூல் நிவின் ஏன் இந்த கிரௌண்ட் அடிப்பணும்? கிரவுண்ட்லன்னா ஷோ காட்டு வர்றாரு. அதான் நம்பிக்கை அறிகிற கலை மிஸ்டர் கலை முஸ்லாமின் தலைவர். மண்டையா இது அப்போ திடீர்னு புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுது. சிறந்த பண்ணி வச்சுங்க. குயிக் பால் எப்போ டெலிவரிச்சுன்னு தெரியல.
ஆனா கேட்ச வாய்ப்பா சிறந்த ஒரு ஓவருங்க, நல்லா போட்டாங்க. அப்படியே இருங்க சொல்லி சொல்றாரு, ஏன்னா பெரியவருக்கு அந்த டைம் அரேஞ்ச் சொல்லிட்டா போலன்னா லாஸ்ட் ஓவருக்கு ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவுதான். 4 ஃபீல்டு தான் உள்ள, லாஸ்ட் ஓவர் தவிர்த்தா எப்படி ஒரு மேட்ச் மாறும். கலை இதோ அணியின் தலைவர், MS11 அணியின் தலைவர் கலை. வந்து தடுப்பட்டங்க, என்னடா ஐயோ என்னப்பா ஆள் அடிக்கிறாங்க, அச்சு அமுச்சு விட்டலாம் பாருங்க. 2 பேர் இல்ல ரிஸ்க், இப்பயும் அமுச்சு விட்டலாம் சொல்லிட்டு ஓவர். 6 ஓவர் அணி எண்ணிக்கை 35பா. இன்னும் வந்து 2 ஓவருக்கு 22 அடிக்கணும். நல்ல ஒரு பிக் டார்கெட் வச்சு அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆக்சுவலா 56 தான் அடிக்கணும், அதை ரொம்ப கண்ட்ரோல்டா போட்டு மாத்திட்டாங்க மேட்சை. இது வந்து விட்டார் அப்பு சீசன் கதாநாயகன் அப்பு டாக்டர் லவனிக்காக இப்போ மேட்ச் ஓவர்ப்பா. இதுவா கன்ஃபார்மா சொல்ல மேட்ச் ஓவர். 2 ஓவர் 22 12 பால்ல 22 அச்சா வின்னு. அப்பு bowling போட கலை ஆன் ஸ்ட்ரைக். மேட்ச் ஓவர் விடுறாரு அப்பு, சைதாப்பேட்டையை சேர்ந்த அப்பு. நல்ல ஷாட். 1-2 ஒரே 2 அந்த வருங்க, ரொம்ப கஷ்டம். மண்டைகிட்ட 2 போறது. நல்ல ஃபீல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர்ல. எனக்கு ரிவர்ஸுக்கு ஃபீல்டு வைக்கிறாங்கப்பா மணிகண்டன் அவர்களுக்கு. இதாங்க பழைய கையா அதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி செய்யறா போல மணி. நல்ல ஒரு ஷாட், இது விண்டை சூஸ் பண்ணி கரெக்டா வச்சிருக்காங்க ஒரு ஷாட். நல்ல ஒரு ஷாட், அந்த இடத்துல அடிக்க முடியும்னு சொல்லிட்டு கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க. வேகத்தை ஏத்தினாலும் நான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு மிஸ்டர் மணிகண்டன். இது கேட்ச வாய்ப்பு சரியா மீட்டால. எஸ் இட்ஸ் அவுட். ஜாவித் 11 ECC இன்னும் அடிக்கணும்பா, 15 அடிக்கணும். 9 பந்துகளில் 11 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் MS11 அணியினர் சரவணாவை கூப்பிட்டுருக்காரு. லெக்ஸல் ஊர் ரொம்ப ஸ்ட்ராங். ஜாவித் ECC 2 பேரும் மீட்டிங்லாம் போட்டுருங்க, ரெடி ஆடுங்க. மணி கரெக்டா சரவணன்
பவுலிங் மட்டும் இல்லை, பேட்டிங்லேயும் ஒரு ஒரு நல்ல பிளேயர். டீமுக்கு தேவையானது செய்வாரா பார்ப்போம். செக் செக். ஆஹா, நல்ல டீம் அது. 6 மேட்சை மாற்றக்கூடிய ஒரு 6ங்க. இந்த காட்டை உண்டை யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. கதாநாயகன் அப்பு. ஆஹா, நல்ல டீம் அது. கேச்சா 6 மேட்சை முடிச்சிருவாருன்னு சொல்லுங்க. ஒரு மேட்சே மாத்திருவாங்க. 3 ரன், இன்னும் 3 ரன் வச்சாருங்க. 7 பால்ல 3 ரன் வச்சாருன்னு. அடுத்த மேட்ச் ஆடக்கூடிய 2 டீம் கொஞ்சம் விடுவாருங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா உள்ள போயிடுங்க. மீட்டிங்லாம் முன்னாடியே முடிச்சுங்க. ஸோ ஓவரின் கடைசி பந்து. ஆஹா, நல்ல அடி. ஆகுது. யாரு என்னமோ கூட்டு வந்து டாடா பாய் சொல்லி அனுப்பிச்சாருங்க. MS11. இது ஒரு நல்ல ஆட்டங்க அவங்களுக்கு. எங்கேயோ ஒரு மேட்ச் எங்கேயோ இருந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. பந்தல் போட அந்த இடத்துல பாட கட்டின மாதிரி நேரா வந்து அச்சு முச்சு விட்டு போயிடேன்டாப்ல ஆளு. ஸோ தம்பிக்கு வந்து ஒரு சோகமான அடி தான். ஸோ கடந்து முடிந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் நிதிஷ் ஃப்ரம் MS11. ஸோ உங்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஸ்டேஜ் ஆண்ட வந்து உங்கள் மேன் ஆஃப் மேட்சை வாங்கிங்க. நிதிஷ் ஃப்ரம் MS11. ஸோ அடுத்த மேட்ச் தொடங்க போடுங்க. அபோவ் 35 2 பிளேயர்ஸ் உள்ள போயிட்டு இருக்காங்க. மகா மற்றும் பாபு. ஸோ 2 டீமோட 12th மேன் கொஞ்சம் இங்கே வந்துருங்க ஸ்டேஜ் ஆண்ட. ஜாவேத் 11 + ACC. ஆமாம், ரிக்கி ரோஸ்.